ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ இன்ட்ரெஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான அண்ட் சூப்பரான பிஸ்கெட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய பிஸ்கெட். நல்ல கிறிஸ்பியான இந்த பிஸ்கெட்டை நம்ம 1 month கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். பிஸ்கெட்னாவே நம்ம மைதா மாவு தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஆனால் அப்படி இல்லாமல் கோதுமை மாவையும் ப்ரௌன் சுகர் இதெல்லாம் வச்சு ரொம்ப சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. மாவு வந்து நல்லா ஜலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் எடுத்துக்கோங்க. நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். கோதுமை மாவு வச்சு செய்யக்கூடிய இந்த பிஸ்கெட்டை நம்ம ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். 1/4 கப் ரவையை மிக்சிங் ஜாரில் 2லேருந்து 3 பல்ஸ் விட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆட் பண்ண வேண்டாம். 1/4 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காவே துருவி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ளே அதோட டேஸ்ட்டே வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். வாசனைக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒயிட் எள். ஒருவேளை ஒயிட் எள் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் துருவலே 1/2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. எள் வந்து ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் சுகர் 3/4 கப் எடுத்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, வெல்லம் துருவியோட ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 கப் நம்ம ஒயிட் சுகர் ஆட் பண்ண போகிறோம், அதனால் 3/4 கப் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு முழுமையாகவே வெல்லமே ஆட் பண்ணிக்கிறதா இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். 1 pinch சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெல்லம், தேங்காய், எள் எல்லாமே ஒன்று போல் எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு மாவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/4 கப் நெய் எடுத்துக்கோங்க. உருக்கிற நெய்யும் எடுத்துக்கலாம், இல்லை நொறுக்காத நெய்யும் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே டைமில் ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மாவை ரொம்ப சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம். 2 கப் கோதுமை மாவுக்கு 1/4 கப் நெய் வந்து கரெக்டான அளவாக இருக்கும். இப்போ எல்லா நெய்யும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை நம்ம கையால் பிடிச்சோன்னா அந்த மாவு வந்து நம்ம கை ஷேஃப்க்கு வரணும். அது வந்து சரியான பக்குவம். அவ்வளோதான் பாருங்கள், நல்லாவே அதனோட ஈரப்பதெல்லாம் நல்லா வந்துருச்சு, பார்க்கக்குள்ளே தெரியும். இப்போ மாவை பிடிச்சோன்னா நல்லா பிடிக்க வருது பாருங்கள். இந்த மாதிரி பிடிக்கவும் வரணும், உடைக்கவும் வரணும். இப்போ வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணி வந்து கண்டிப்பாக தெளித்து தான் ஆட் பண்ணணும், ஒரே டைமில் ஆட் பண்ணக்கூடாது. இதுக்கு அதிகப்படியான தண்ணி வந்து தேவையே படாது. ரொம்ப கம்மியான குறைவான தண்ணி தான் தேவைப்படும். ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மாவு வந்த உடனே 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கக்குள்ள அந்த பிஸ்கெட்டில் மேலே வந்து அந்த சர்க்கரை வந்து அப்படியே இருக்கும். சாப்பிடக்குள்ள நல்லா அந்த டேஸ்ட்டும் சரி, அந்த முறுமுறுப்பும் இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் டைட்டாகவே பிணையிற மாதிரி பிணைஞ்சிக்கணும். மாவை பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே ஈரப்பதமாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இதுவே நல்லா உருட்டி எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக கிடச்சிடும். இந்த மாதிரி மாவு வந்து நல்லா டைட்டாக இருக்கணும் இந்த பக்குவத்துக்கு. அப்போ தான் நமக்கு பிஸ்கெட் வந்து தட்டி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எடுக்கவும் ஈஸியாக எடுக்க வரும். நம்ம எக்ஸ்ட்ரா ஆயிலோ நெய்யோ தட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மாவை கொஞ்சம் போல் உருட்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட் இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சுட்டு ஒரு லீவ்ஸ் ஷேஃப்க்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு ஷேஃப்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே தட்டி கூட போடலாம். நம்ம இன்றைக்கி வந்து லீவ் ஷேஃபில் தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி விட்டுட்டு மேலே வந்து லைட்டாக ஷார்ப் பண்ணிக்கோங்க. பிஸ்கட் பீஸ் வந்து எல்லா பீஸையும் ஒரே அளவில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த வெந்து வரத்துக்கான நேரம் வந்து கரெக்டாக இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு டூத் பிக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஷேப் போட்டுக்கோங்க. ரொம்ப அப்படியே கீறின மாதிரி ஷேப் போடக்கூடாது, அப்போ அந்த பிஸ்கெட் வந்து விரிசல் வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ஷேப் மட்டும் கொடுத்தா போதும். இப்போது இதை வந்து எடுத்துடலாம். இது ரொம்ப ஈஸியாகவே நம்ம எடுக்க வரும். ஆயில் எதுவுமே நம்ம தடவ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நல்லா சூடாக காய வச்ச ஆயிலை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். பிஸ்கெட் வந்து லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வேகணும். பாருங்கள், ஆட் பண்ண உடனே இந்த மாதிரி பபிள்ஸ் தான் ஃபார்ம் ஆகணும். நல்லா புகை போகிற அளவுக்கு ஆயில் வந்து சூடாகக்கூடாது. நம்ம தீயை அதிகமாக வச்சோம்னா சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வேகாது. ரொம்ப லோ வச்சுட்டா அந்த பிஸ்கெட்டோட பீசஸ் வந்து எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். மீடியம் அண்ட் லோ ஃப்ளேம் மாற்றி மாற்றி சரியாக வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வெந்த உடனே அதுவாகவே தானாகவே எலும்பி வந்துடும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா கோல்டன் கலரில் வந்த உடனே ஆயிலேருந்து எடுத்துருங்க. இப்போது இதில் வந்து ஆயில் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி சாய்ச்சி பிடிச்சிங்கனாவே ஆயில் வந்து ஃபுல்லாகவே ஃபில்டர் ஆகிடும். ஆயில் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுடுங்க. இதில் சுத்தமாகவே ஆயில் இருக்காது, அது நல்லாவே வற்றி வந்துடும். சூடு ஆறின அப்புறம் பிஸ்கெட்டை சர்வ் பண்ணுங்கள். நம்ம சூட்டோடே உடைச்சிங்கன்னா வேகாத மாதிரி இருக்கும் பிஸ்கெட்டு. இப்போ ஆயிலேருந்து எல்லா பிஸ்கெட்டையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த பேட்சஸும் ஆட் பண்ணி வேக விட்டு எடுத்துக்கலாம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அவ்வளோதான், சூப்பரான சுவையான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய கோல்டன் பிஸ்கெட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடிக்கடிக்க செஞ்சு பார்ப்பீங்க. ஆறுன அப்புறம் பிஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நல்லா மொறுன்னு இருக்கும். ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மந்த் கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் அவ்வளோ நாள்லாம் கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம கண்டிப்பாக சீக்கிரமாகவே சாப்பிட்ருவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை.